இந்த மட்டும் காத்த எபனேசரே. நல்லா கை கொட்டி. இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபனேசரே. இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனால் ஆனதே. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனால் ஆனதே. உந்தன் மகிமையால் இறங்கிய மாறுமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. ஹல்லேலூயா. சேகாக்கும் ஒரு தாயை போலவே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. சேகாக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் எம்மை காக்கும் தேவனே. தேவனே சேகாக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் எம்மை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே மகிமானே ஊற்றிடுமே. மகிமானே ஊற்றிடுமே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. யோர்தானும் செங்கடலும், யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவரே. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். ஓ சாபம் பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர். இயேசு நாமத்தில் அகற்றியவர். ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. நல்ல கைகளை கொண்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து எங்களோடு பேசும், அடியனை மறைத்து வெளிப்படும் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் உட்காருவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்திலே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, பூமியிலும் செய்யப்படுவதாக. இன்னைக்கு நாம் தியானிக்க போற செய்தியின் தலைப்பு தேவ சித்தம் செய்யப்படட்டும். காட்ஸ் வில் பி டன். என்ன டன் சொல்லுங்க? காட்ஸ் வில் பி, காட்ஸ் வில் பி டன். வில்னா சித்தம், தேவனுடைய சித்தம். பி டன், தேவனுடைய சித்தம் செய்யப்படட்டும். சித்தம் என்றால் இன்னொரு அர்த்தம் விருப்பம். அல்லேலூயா. தேவ சித்தம் இருக்கிறது, மனுஷ சித்தம் இருக்கிறது, பிசாசு சித்தம் இருக்கிறது, சுய சித்தம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம விரும்புறதை செய்கிறோம், இன்னொருவர் விரும்பி சொல்றதை செய்கிறோம். சாத்தான் சொல்றதை சில செய்கிறாங்க. அநேகர் தேவ சித்தத்தை செய்கிறார்கள். God's will be done. ஆமென். தேவ சித்தம் செய்யப்படட்டும். பகலுக்கு சொல்லுங்க, கர்த்தருடைய சித்தம் செய்யப்படட்டும். உங்க குடும்பத்தில், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில்,
உங்களுடைய தொழிலில் சவருமார் என்னாச்சு? கை கொடுங்க பக்கத்தில். உங்கள் தொழிலில், உங்கள் வேலையில், உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தில், ஸ்கூலில், கல்லூரியில் தேவ சித்தம் செய்யப்படட்டும். God's will be done. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ சுய சித்தம் இருக்கிறது. அல்லேலூயா. உன் சுய புத்தியின் மேல் சாராதே, சுயமென்னில் சாம்பலாய் மாற. சுயம் என்ன ஆகணுமா? சுய சித்தம் சாம்பலா மாறணுமா? சுய சித்தத்தை எரிக்கணுமா? கையை உயர்த்துவோம். அல்லேலூயா. மரித்த மனிதர்களை சில சகோதரமார் அவங்க ஒழுக்கத்தின் ஒழுங்கின்படி எரிக்கிறாங்க. இது போல சுய சித்தத்தை எரிக்கணும். அது பெட்ரோல் ஊற்றினாலும் சரி, விறகு வச்சு எரிச்சாலும் சரி, சுய சித்தத்தை எரிக்கணும். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிங்க. இதை எரிக்கணும். ஃபாதர் பக்தன் பாடுறார், சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமிசமாள தேவாருள் செய்திடும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் செய்யப்படுவது பரமண்டல ஜெபம். இதை சில சபைகளில் சொல்லதை சொல்லும் கிளிப்பிள்ளையை போல மனப்பாடமாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த வசனத்தின் ஆரம்பத்தை நீங்கள் வாசிக்கும் போது மாடல் ஆஃப் ப்ரேயர், ஜெபம் பண்ண வேண்டிய 10th எக்ஸாம் வரும் முன்னால் +2 எக்ஸாம் வரும். மாடல் கொஸ்டின் பேப்பர் தினத்தந்தி நியூஸ் பேப்பரில் வரும். அது அப்படியே எழுதுனா பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா? அது ஒரு மாடல். இப்படி வரும். 1 மார்க் வரும், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வரும், எஸ்ஏ வரும், ஏட்டு வரும் அப்படின்னு போடுவாங்க. இன்னைக்கு அநேகர் அறியாமையினால அதை சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையை போல பரமண்டல ஜபத்தை, என்ன ஜபம் தெரியுதோ இல்லையோ, நான் சில இடத்துல பார்க்குறேன், அந்த பரமண்டல ஜபத்தை 160 கிலோமீட்டர் ஸ்பீடில் கடகடகடா சொல்லுவாங்க. அந்த பாஸ்டர் சொல்வதை விட வேகமாக சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன பிள்ளையிலே சொல்லி மனப்படம் ஆகி போச்சு. ஆனால் இயேசு சொல்லும்போது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலத்தை ஜெபத்தை அப்படியே சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளையை போல. ஆனால் ஜெபம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு மகிமை கொடுக்கணும். ஜெபம் பண்ண வரும்போது பெரிய சோத்திரம், இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு பெரிய லிஸ்ட் போட்டு போவது போல, ஆமென், முதலாவுடைய தேவைகளை சொல்லக்கூடாது. முதலாவது நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஜெபத்தில் ஃபஸ்ட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். சரி, நம்முடைய செய்தி அதுவல்ல. அதில் ஏசப்பா சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை தான், நீங்கள் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் எவைகளுக்காக எல்லாம் ஜெபிக்கிறீர்களோ அப்போது ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. பிள்ளைக்கு பெண் தேடும்போது, பையனுக்கு பெண் தேடும்போது, பிள்ளைக்கு மாப்பிள்ளை தேடும்போது, பிள்ளைகளுக்கு ஸ்கூல் அட்மிஷன் தேடும்போது, உயர்கல்விக்காக கல்லூரிக்கு இடங்களை தேடும்போது, ஒரு பொருளை வாங்கும்போது, ஒரு பொருளை விற்கும்போது, ஒரு பிரயாணம் போகும்போது கர்த்தருடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று எத்தனை பேர் ஜெபம் பண்ணி இருக்கிறோம்? ஒரு சகோதரன் ஒரு ஊழியத்தில் ஜெபிக்க போவாராம். வேலைக்கு இன்டர்வியூ போகும்னால, அல்லேலூயா, அந்த பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்வார், ஆண்டவரே உமக்கு சித்தமாக இருந்தால் இந்த வேலை இவனுக்கு கிடைக்காது, அங்கே போனால் இவனுக்கு வேலை கிடைக்கும். அதனால ஒரு நாள் சொன்னால், நான் பாஸ்டர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த சித்தமாக இருந்தால்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு ஜெபம் பண்ணி விடுங்க, ஆண்டவர் இந்த வேலை இவனுக்கு கிடைக்கட்டும், ஆசீர்வாதமாக இருக்கு. பாஸ்டர் அப்படி ஜெபம் பண்ணார். அங்கே போய் மாட்டினா பாருங்க, ஒரு வேலையில் வீட்டுக்கு வர முடியாது, கஷ்டப்பட்டு சம்பளமும் குறைவு, இப்படி நெருக்கப்பட்டான். அதுக்கப்புறம் பாஸ்டர் ஃபோன் பண்ணா, பாஸ்டர் சாரி, நீங்கள் சித்தன்னு ஜெபி பண்ணி இருந்தா வேலை கிடைச்சது, இன்றைக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு மாட்டேன். வாகனத்தில் ஒரு எழுதி போட்டிருக்கிறேன். முன்னெல்லாம் சோத்திரம் படிக்கலையேன்னு வருத்தப்படுவோமா,
இப்போ இப்படி படிச்சு ஏன் இந்த வேலைக்கு வந்தோன்னு வருத்தப்படுறோமா? அல்லேலூயா. படிக்கலைன்னு வருத்த காலம் போய் இப்படி கஷ்டப்பட்டு படிச்சு இப்படி ஒரு வேலை கிடைச்சிட்டேன்னு வருத்தப்படுறோமா? கையை உயர்த்துற. அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க ஒவ்வொரு ஜெபத்திலும் ஒவ்வொரு காரியங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது தேவ சித்தம் செய்யப்படட்டும். நான் சொல்ற எத்தனை புரிஞ்சுது? அல்லேலூயா. கல்லூரிக்கு அட்மிஷன் போறீங்களா? தேவ சித்தம் செய்யப்படட்டும். இல்லைன்னா தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே கண்டிப்பா தடுத்து நிறுத்துவார். எத்தனை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவரே உமக்கு சித்தமான அந்த காரியம் வாய்க்கட்டும். அநேகர் அதுக்கு சாட்சியா இருக்கிறீங்க. இன்னும் சகோதரமார் அப்படி ஜெபிக்கணும். ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, ஒரு வாகனம் வாங்கினாலும் சரி, ஒரு இடம் வாங்கினாலும் சரி, இது கர்த்தருக்கு சித்தமா இருந்தா கிடைக்கட்டும். ஆண்டவரே விலை லாபமா இருக்குது, செண்டு அதிகம் இருக்கு, பணம் குறைவா போதும், அப்படி டாக்குமெண்ட் முடிச்சிடலாம், அப்படி அல்ல, கர்த்தருக்கு சித்தமா இருந்தா இது எங்களுக்கு கிடைக்கணும். இத்தனை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் செய்யப்படட்டும். God's will be done. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம். பாருங்க, ரோமர் 12:2 சொல்லுகிறது, தேவனுடைய, வாசிங்க ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். என்ன அறிவு வேணுமா? மிருகங்களுக்கு எத்தனை அறிவு சொல்லுங்க? நமக்கு தான் தெரியும், மிருகத்துக்கு தெரியாது. அது நினைக்கிறது 100 அறிவு இருக்குன்னு. மிருகத்துக்கு எத்தனை அறிவு? யார் சொல்லி தந்தது? படிச்சிருக்கிறோம், அவ்வளோதானே. மிருகத்திற்கு 5 அறிவா, மனுஷனுக்கு 6 அறிவா. இப்போ என்ன தோணுதுன்னா, 5 அறிவுள்ள மிருகம் எங்கேயாவது பிராண்டி கடைக்கு போய் பிராண்டி குடிச்சுதா? தம் அடிக்குதா? சொல்லுங்க சோதரா. இது 6 அறிவு இருக்கா? அந்த அறிவுக்கு பேரு பகுத்தறிவு. அல்லேலூயா. இந்த பைபிள் சொல்லுகிறது, தேவ சித்தத்தை இன்னதென்று பகுத்தறியணுமா? அல்லேலூயா. யார் பகுத்தறிய முடியுமா? ரினிவிங் ஆஃப் யுவர் மைண்ட். யாருடைய மனம் புதிதாகிறதோ அவங்க தான் தேவ சித்தத்தை பகுத்தறிய முடியும். பழைய மனமுள்ளவங்க, கெட்ட மனமுள்ளவங்க, தீய மனமுள்ளவங்க தேவ சித்தத்தை பகுத்தறிய முடியாது. தேவ சித்தத்தை பகுத்தறிய வேண்டும் என்றால் மனம் புதிதாக வேண்டும். கையை உயர்த்துறலை சொல்லுங்க பாப்போம். பைபிள் சொல்ல, தேவ சித்தம் செய்கிறவனே என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். தேவ சித்தத்தின்படி உண்டாகிற குடும்ப வாழ்க்கை, அங்க சண்டை நடந்தாலும் பிரிஞ்சு போக மாட்டாங்க. இன்னைக்கு சண்டை நடக்கும், நாளை பார்த்தா ஒண்ணா இருப்பாங்க. தேவ சித்தம் இல்லைன்னா சண்டை பெருசாகி விவாகரத்து கோர்ட்டு கேஸாக மாறி இப்படி பிரச்சனையாகி போகும். சத்தமா சொல்லுகிற அல்லேலூயா. கணவன் மனைவி இடத்துல சண்டை கூட நான் பண்ணலை, ஒரு சண்டையும் வராது. அவர் சொல்றது அப்படியே கேட்பேன், அவர் சொல்றது அப்படியே கேட்பேன். அப்படி யாரும் அங்கே இருக்கிறீங்களா? நிறைய இடத்துல பார்த்துருக்கிறேன். சகோதரிமார் சொல்ற கம்ப்ளைண்ட் நான் சொல்ற ஒன்று இவர் கேட்க மாட்டார். அப்படி சொல்லாத சிஸ்டர்ஸ் யாராங்க இருக்கிறீங்களா? கேட்டுங்க பாப்போம். நான் என் வீட்டுக்கிட்ட சொன்ன ஒண்ணுமே கேட்கறது இல்லை. அப்படி சொல்லாத யாரும் சிஸ்டர்ஸ் இங்கே இருக்கிறீங்களா? ஆமா, ஒருத்தர் கை வைத்துறாங்க. மீதி எல்லாரும் கம்ப்ளைண்ட். நம்ம சொல்ற அவருக்கு விருப்பம் என்னதோ அதை செய்வார். நம்ம சொல்ற ஒன்றும் கேட்கவே மாட்டார் அப்படின்னு 199 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கையை வைத்து சொல்லுங்க பாப்போம். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மனம் புதிதானால் தேவ சித்தம் என்னதென்று பகுத்தறியலாம். எத்தனை விரும்புறீங்க தேவ சித்தத்தை நான் அறியணும்? எத்தனை பேர் விரும்புறீங்க? எல்லா விஷயத்திலும் கர்த்தருடைய சித்தம் அறியணும் விரும்புறவர் அல்ல சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் கிருபையினால இந்த ஊழியத்தை நடத்தி வர்றார். இங்க ஒரு சகோதரர் இருக்கிறார், அவர் தொழில் செய்யணும். கொக்கோ கோலா, ஃபேண்டா இந்த பிசினஸ் பண்ணணும்.
சில நேரம் நமக்கு இப்படிப்பட்ட சோதனை வருவதே நம்முடைய இருக்கிற கிருபையை வெளிப்படுத்துவதற்கு. நமக்கு தெரியும் இப்படிப்பட்ட கிருபை இருக்குதுன்னு. பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, அது கொஞ்சம் ரூபாயும் கொடுத்துருக்கிறேன், ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜோமணி பார்க்குற ஒன்றுமே வெளிப்பாடு வரல, ஒன்றுமே சொல்லலை, ஒன்றுமே சொல்ல முடியலை. ஒரு நாள் குடும்ப ஜெபத்தில் உட்காரும்போது அவருடைய விருப்பத்தை ஆண்டவர் அறிந்ததுனால என்னுடைய பையன் நினைக்கிறேன், அப்பா நேற்று நான் ஒரு தரிசனம் பார்த்தேன். என்னடா பார்த்தேன்? இவனுக்கு அவர் தொழில் தொடங்குறதும் தெரியாது, என்கிட்ட ஜெபிக்க சொன்னதும் தெரியாது. என்ன பார்த்த? நம்ம அந்த ஆண்டி இவ்வளவு லட்சம் கடத்தை என்னால் சமாளிக்க முடியாது, நான் தற்கொலை பண்ணி சாக போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு கிளிப்பாச்சு, இந்த பிஸ்னஸ் பண்ணால் இவங்களுக்கு இதில் மேல்கதி இல்லை. உடனே அவங்கள்ட்ட சொன்னேன், கீழ்ப்படிஞ்சாங்க. சொல்லி 2 வாரத்தில் ஒரு முறை 3 மாதம் தொடர்ந்து மழை பெஞ்சது. எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? நேற்று உள்ளதே ஞாபகம் இல்லை, நீ 2 வருஷத்துக்கு முன்னால் உள்ள சொல் ஞாபகம் இருக்குமா? அல்லேலூயா. 3 மாதம் தொடர்ந்து மழை பெய்தது. இவங்க பிசினஸ் விற்கணும்னா கொளுத்துன வெயிலா இருக்கணும், வெப்பரெல்லாம் தாங்க முடியாத ஃபேண்டா குடிப்பாங்க. அப்ப புரிந்து கொண்டு இந்த பிசினஸ் இவங்க ஆரம்பிச்சிருந்தா நிறைய செய்யறாங்க, அது வேற, நமக்கு இது செட் ஆகாது. ஒரு சொல்லுங்க பார்ப்போம். அப்ப அவருடைய விருப்பம் இருந்த பிறகு வண்டியாரி வெளிநாட்டு போனார். கொஞ்சம் ரூபாய், கொஞ்சம் நஷ்டம், அவ்வளவுதான். அந்த கிருபையினால பாதுகாக்கிறார். உற்சாகமா இருக்கிறீங்க? நண்பன் சொன்னா, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல லாபம் உள்ள தொழிலாக்குன்னு சொல்லி ஏதாயிலும் காரியத்தில் மாட்டி விடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவரை தொந்தரவு பண்ணணும், அதுக்கு பின்பு ஊழியக்காரல தொந்தரவு பண்ணணும். ஜோமணி இருங்க பாஸ்டர், ஜோமணி இருங்க பாஸ்டர், நீங்க ப்ரெஷர் கொடுக்க நாங்களே நிச்சயம் ஜோமனும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் என்னது நமக்கு தெரியாது. ஆமா, இந்த தொழில் செய்தா, இந்த திருமணம் நடந்தா, இந்த பொருள் வாங்கினா, இங்கே படிக்க விட்டால் என்ன நடக்கும் என்று இயேசுவுக்கு தான் தெரியும். அதை ஆண்டவர் நமக்கு சொல்லி தருவா. அதான் தேவ சித்தம் செய்வது. எல்லாம் சேர்ந்து நல்லா கரங்களை கொட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவோம். கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எபேசியர் 5:17 சொல்லுகிறது. வாசிங்க, எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். பாருங்க, சில காரியத்தை நம்ம ஏமாந்து போனா தலையை போட்டு அடிப்போம். ஐயோ தோற்று போனனே, இந்த காரியத்தில் மதியற்று போனனே, ஐயோ தவறிட்டேனே, அப்படி சொல்லியிருக்கிறோமா? நம்ம எல்லாம் 100க்கு 100 செய்கிறோம்னா சில தப்பி போகிறோம், அப்படித்தானே? தேவ சித்தம் அறிவதை விட நம்ம மனசு சொல்லுது செய்யணும், போகணும், வாங்கணும், கொடுக்கணும். மதியற்றவர்களாக இராமல் தேவனுடைய சித்தம் இன்னதென்று ஆங்கிலத்தில் பாருங்க, பட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் த வில் ஆஃப் த லார்ட் இஸ். புரிந்து கொள்ள, தேவனுடைய சித்தம் என்னதென்று புரிந்து கொள்ள. இதில் விரும்புறீங்க? இத்தனை தேவ சித்தத்தை அறிய விரும்புறீங்க? தேவ சித்தத்தின்படி செய்கிறவனே என்றைக்கு நிலைத்திருப்பான். நீங்க தேவ சித்தத்தின்படி செய்கிற பிசினஸ் என்றைக்கு நிலைத்திருக்கும், குடும்ப வாழ்க்கை என்றைக்கு நிலைத்திருக்கும், ஆமா உங்களுடைய வீடு என்றைக்கு நிலைத்திருக்கும். கையை உயர்த்தி ஒரு அல்லே சொல்லுங்க பாப்போம். தேவ சித்தத்தின்படி உள்ள வருமானம் என்றைக்கு நிலைத்திருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சரி, தேவனுடைய சித்தத்தை குறித்து நம்ம தொடர்ந்து சில காரியங்களை 2 தெசலோனிக்கி 1:12 அப்ப பவுல் எழுதுகிறார், தம்முடைய தயவுள்ள சித்தம். என்ன சித்தம்? பக்கத்தில் சொல்லுங்க. அந்த சித்தத்தில் தேவனுடைய தயவு இருக்கிறது. பின்னால இருக்கிறவங்க இந்த தயவு வேண்டாமா? சொல்லுங்க. தேவனுடைய சித்தத்தில் தேவனுடைய தயவு இருக்கிறது. தேவனுடைய தயவுள்ள சித்தம், சும்மா ஒரு சித்தம் அல்ல, தேவனுடைய தயவுள்ள சித்தம். அடுத்து வாசிங்க.
நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராய் இருக்கவும் தமது தயவுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றம் வேண்டும் என்று தமக்கு இது சங்கீதம் 115:3 தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். சங்கீதம் 135:6 வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை செய்கிறார். கையாசை துறல் இல்லையா? தாவீதுடைய அறிவை பாருங்க. எங்கெல்லாம் தேவ சித்தம் நடக்குது? வானத்துல, பூமியில, சமுத்திரத்துல, எல்லா ஆழங்களில. ஹல்லேலூயா. தேவ சித்தம் நடக்கிறது. இன்றைக்கு ஆண்டவன் நம்மோடு பேசுகிறார். எல்லா ஆழத்திலும் சித்தம் நடக்கிறது, சமுத்திரத்தினுடைய சித்தம் நடக்கிறது, வானத்தோட சித்தம் நடக்கிறது. உங்க குடும்பத்தில் தேவ சித்தம் நடக்கிறதா? உங்க வாழ்வில் தேவ சித்தம் நடக்கிறதா? இல்ல உங்க மனம் போல செய்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு தேவ சித்தத்தை உங்களை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆமென். தேவ சித்தம் இந்த உலகத்துல செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா வேதம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது. ஏசாயா 48:14 ஒருவர் சத்தமா வாசிப்போம். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவர். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏசாயா 48:14. கர்த்தருக்கு பிரியமானவன். எல்லாம் சேர்ந்தவர்கள் கூட சேர்ந்து வாசி. கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். பாபிலோனிலும் செய்வான். ஏன் பாபிலோன் சொல்லப்பட்டிருக்கிறது? நமக்கு தெரியும். தானியேல், சாத்ராக், மேஷாக் அந்நிய தேசம், விக்கிரகத்தை வணங்கு என்று வற்புறுத்துகிற தேசம். ஆமென். பாபிலோன் என்பது தேவனை நோக்கி ஜெபிக்க கூடாது என்று தடை பண்ணுகிற தேசம். தேவனை வணங்கினா, விக்கிரகத்தை கும்பிடாவிட்டால் சிங்க கெபியில் அவங்கள போடுகிற தேசம் தான் பாபிலோன் தேசம். ஆனா கர்த்தருக்கு பிரியமானவன் எங்க தேவ சித்தம் செய்வானா? பக்கத்துல சொல்லுங்க, நீங்க தேவனுக்கு பிரியமானவங்களா இருந்தா எங்க உங்களை கொண்டு போட்டாலும், மாலத்தீவில் கொண்டு போட்டாலும், பக்னோ தீவு இப்ப இல்லை, எந்த தீவில் கொண்டு போட்டாலும் நீங்க தேவ சித்தம் செய்வீர்கள். இந்த குன்னிமுத்து இப்போ இருக்கா? எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் குன்னிமுத்து இருக்கு. அது எப்படி வந்து தெரியல, காக்கா கொண்டு போட்டுதா? குன்னிமுத்து குப்பையில் கிடந்தாலும் என்ன கலரில் இருக்கு குன்னிமுத்து? சிவப்பும் கருப்பும். திமுகவா? சிவப்பும். இது குப்பையில் கொண்டு போட்டாலும் மங்கி போகாது. அப்ப தேவ சித்தம் செய்கிறவன், தேவனுக்கு பிரியமானவன் பாபிலோன்ல கொண்டு போட்டாலும் அவன் தேவ சித்தம் செய்வான். ஆகிய இன்னைக்கு செய்தி, ஆண்டவரே நம்ம எல்லாரும் ஜெபிக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்க தலைமுறையுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் இல்லாம ஒன்று நடக்கவே கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காக பெற்றோராகிய நாம் விரும்புவோம். கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். இன்னும் சில காரியங்கள் நமக்கு இருக்கிறது. ஆமா, ஸ்தோத்திரம். ஆமென். யாக்கோபு 4:15 வாசிப்போம். இது முகவுரையாக சில காரியம் சொல்றேன். ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம். பேசும்போது நம்ம கவனமா பேசணும். பலம் இருக்கிறதுனால சோத்திரம், ஆமா, வாயை வச்சு எப்படியோ பேசக்கூடாது. ஒரு காரியம் சொல்லும் போது எப்படி பேசணுமா? தேவனுக்கு சித்தமானா என் பிள்ளைக்கு ஆண்ட நல்ல ஒரு கல்யாணம் நடத்தி வைப்பாரு. நான் உயிரோடு இருக்கிறேன், கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னா கர்த்தர் கோபப்படுவார். ஹல்லேலூயா. நம்ம சர்ச்சில் அந்த சகோதரி இப்போ வரல, அந்த சகோதரி ஒரு காரியத்தை சொன்னாங்க. சகோதரர் வெளிநாட்டு போகும்போது, கவனிக்கிறீங்களா அம்மா, கவனிக்கிறீங்களா? இந்த வீம்பு பேச்சு நம்மள யாருக்கும் வரப்படாது. பணிவோடு, நல்ல பலம் இருந்தாலும் பணிவோடு நடந்து கொள்ளணும். பேச்சில் பணிவு. நான் உயிரோடு இருக்கிறேன், நான் செத்தா போனேன், செய்து காட்டுவேன்னு சொல்லிடக்கூடாது.
பிறகு அவருடைய கிரியை அவர் செய்திருவார். அந்த சகோதரி சொன்னாங்க, என் புருஷன் வெளிநாடு போகும்போது மனைவியை பார்த்து சொன்னாரா, இப்படி நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். அவர் கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பார். அப்போ ஒரு 50-55 வயசு இருக்கு அவருக்கு. சொன்னார் மனைவியை பார்த்து, இந்த வலது கை தமிழில் தட்டிட்டு, ஏய் எனக்கு பலன் இருக்கு, 5 வருஷம் கழிச்சு நான் வீட்டுக்கு வருவேன், அது வரைக்கும் பிள்ளைகளுக்குன்னு பணம் சம்பாதிப்பேன். என்ன சொன்னாரா சொல்லுங்க? நல்ல தம் இருக்கு, நல்ல பலம் இருக்கு, உழைப்பு இருக்கு. அறியாமையினால சொல்லி 3 மாதத்திலே இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவருக்கு நிற்க முடியல, பலகீனம். எத்தனை மாசத்துல? சொல்லுங்கம்மா, என்ன சொன்னார்? தமிழ்ல கை தட்டி. இதை மனைவிட்ட சொல்லல, அவர் கேட்டிருந்தார். ஏய் அவ்வளவு பலசாலியா நீ, என்ன விட மிஞ்சி வந்துட்டியா? நான் அனுமதிச்சாதான் சோத்திரம் நீ வெளிநாட்டை நின்று வேலை செய்ய முடியும். அது அரபி நினைச்சா இல்ல, கத்த நினைச்சதான் முடியும். 3 மாதத்துல வீட்டுக்கு வருகிறேன், நிக்க முடியல, பலகீனம். இதை நான் எதுக்கு சொல்றேன்? நான் ஒருவேளை குற்றப்படுத்தி சொல்லல. நம்ம வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வரக்கூடாது. பேசும்போது, ஒவ்வொரு காரியம் சொல்லும் போது, கர்த்தருக்கு சித்தமானால், தொழில் செய்கிறவர்களே கர்த்தருக்கு சித்தமானால், நாமும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்ய வேண்டும். இப்படி சொன்னவங்க தோற்று போவதில்லை. நான் செய்வேன், நான் முடிப்பேன், எனக்கு பலன் இருக்கு, எனக்கு வருமானம் இருக்கு, எனக்கு நல்ல இன்கம் இருக்குன்னு சொன்னவங்க தோற்று போயிருக்கிறாங்க. ஆனா தேவ சித்தத்தை மென்ஷன் பண்ணி பேசுகிறவர்கள் இன்றைக்கும் நேற்றைக்கும் நாளைக்கும் தோற்று போவதில்லை. பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க அப்படி சொல்லி பழகிக்கொள்ளுங்க. நான் செய்வேன், நான் நடத்துவேன்னு சொல்லாம, கர்த்தருக்கு சித்தமா இருந்தால், நாம உயிரோடு இருந்தால், நம்முடைய ஆமேன் இப்போ இருக்கிற டிஎம்கேச்சி ஹெட்டாக இருந்தவர் சொல்லுவார், ஒரு முறை பேசும்போது, நான் என்றால் உதடுகள் கூட ஒட்டாது, நாம் என்றாதான் உதடுகள் கூட ஒட்டும். நான் செய்வேன் அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு சித்தமானால், நாமும் உயிரோடு இருந்தால் என்னென்னதை செய்ய வேண்டும். சரி, இப்போதான் நம்ம செய்திக்கு வரப்போறோம். நம்ம செய்தியின் தலைப்பு என்ன? தேவ சித்தம். பிரதர் சொல்லுங்க. சரி, என்ன செய்யப்படட்டும்? போட்டோன்னு எடுக்கல, நீங்க சவர்மா கொஞ்சம் உறங்குனது போல இருந்தாலும் அந்த லைட்டு போட்டு கையை அசைத்து வரல இல்லையா? நல்ல கையை அசைங்க பார்ப்போம். சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமீர் எனக்கு ஒத்தாசை வரும். வானமும் பூமியும் படைத்த எண்ணிக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணிக்கடங்கா என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு தாசை பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை பர்வதம் நேராயன் கைகுடி பாடுங்க எல்லா பிள்ளைகளும். ஏறெடுப்பே. மலைகள் அகன்றிடினோம், நிலை மாறி புவி அகன்றிடினோம். மலைகள் எல்லா பிள்ளைகளும் பெரியவங்களும் எல்லாம் சேர்ந்து எல்லா கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா. கை இருக்கா உங்களுக்கு? கை இருக்கா? எல்லா கை அசைத்து சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நல்ல கரங்களை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
சபை என்பது ஒரு ஒர்க் ஷாப். ஒர்க் ஷாப்பில் கான் அடிக்கல கொண்டு போனால் காண சத்தம் கேட்கும், வண்டி ஸ்டாப்பில் ரைசிங் சத்தம் கேட்கும், அடி இடி கலத்துறது மாற்றுறது காற்று வைக்கிறது எல்லாம் நடக்கும். சபையில் சத்தம் கேட்கணும். எங்கே ஒர்க் ஷாப்பில் சத்தம் கேட்காம இருக்குமா? சத்தம் இல்லாமல் வேலை முடியுமா? ஒர்க் ஷாப், சபை என்பது ஒர்க் ஷாப்பு போல. சோத்திரம் அல்ல சொல்லுங்க பார்ப்போம். கலந்திருக்கிற சரி பண்ண, விசுவாச குறைவுகளை சரி பண்ண, ஜப குறைவுகளை சரி பண்ண கர்த்தர் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். இப்போ தேவ சித்தம் செய்கிறதே எனக்கு தெரியாது பாஸ்டர், ஏதோ நான் போவேன் நான் வருவேன். நம்ம ஊரில் ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணம் அந்த சகோதரி இங்கே இருக்கிறாங்க, சகோதரர் வரல. அவங்க வீட்டில் அந்த திருமணத்திற்கு நாங்கள் போயிருந்தோம். இந்த சகோதரி இங்கே இருக்கிறாங்க, பிள்ளைகள் இங்கே இருக்கிறாங்க. அங்கே ஒரு ஃப்ளக்ஸ் வச்சிருந்தது. என்ன ஃப்ளக்ஸ்னா, உனக்கு எது விருப்பமோ அதை நீ விரும்புகிறபடி செய். அவர்கள் என்ன சொல்லுவார்களோ இவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று நினைக்காது. இப்படிக்கு வரலாறு, இப்படி ஹிஸ்டரி சில தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அருமை தம்பி இந்த வாசகத்தை அவன் போட்டிருந்தான். அவன் தான் ஃப்ளக்ஸ் வச்சது. அவன் 32 வயசுலே மரிச்சு போனான். அவனுக்கு டயலாக் என்ன சொல்லுங்க? செய்யும்படி உன் மனதில் என்னை தோன்றுகிறதோ அதன்படி செய். அவர்கள் என்ன சொல்லுவார்களோ இவர்கள் சொல்ல நினைக்காத. உனக்கு மனசுல என்ன நல்லா தெரியுதோ அதன்படி செய். இப்படி சொல்லி சீக்கிரமா தம்பி செத்து போனான். அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? கண்டதே காட்சி. நம்ம என்ன மனசு சொல்லுதோ அதன்படி செய்வோம். மொபைல் ஆன் பண்ணா மனசு என்ன பார்க்க சொல்லு பார்ப்போம், யார்கிட்ட பேச சொல்லுதோ பேசுவோம். அப்படி இருக்கிறீங்களா? வாழ்க்கை நிலை நிற்காது. கர்த்தருடைய சித்தம் எல்லா விதத்திலும் செய்யப்படுமானால் உங்க வாழ்க்கை நிலை நிற்கும். சரி, என்ன தொடர்ந்து நம்ம அந்த என்ன முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, தேவ சித்தம் செய்யணும், அது தயவுள்ள சித்தம், அது பகுத்தறியணும் என்றெல்லாம் கேட்டோம். எத்தனை விரும்புறீங்க? தேவ சித்தம் செய்யாம நிறைய இடத்துல தோற்று போறேன்னு சொல்லவங்க அல்ல சொல்லுங்க பார்ப்போம். தேவ சித்தம் செய்தனால வெற்றி பெற்றேன்னு சொல்றவங்க அல்ல சொல்லுங்க பார்ப்போம். நிறைய பேர் இங்க இருக்கிறீங்க. நீங்களும் தொடர்ந்து தேவ சித்தம் செய்யுங்க என்னுடைய பிள்ளைகளே. சரி, இந்த தேவ சித்தம் செய்வதை மனிதன் சிம்பிளா நினைக்கிறான். தேவ சித்தம் ஜோமனி செய்யணுமா, அப்படி அறிவில்லைன்னு சொல்லி சில தேவ சித்தம் செய்கிறவர்களை தாழ்வா நினைக்கிறாங்க, அற்பமா நினைக்கிறாங்க. ஆனா தேவ சித்தம் செய்வதை எவ்வளவு பெருசா நினைச்சிருக்கிறாங்க. தேவன் விரும்புவதை நான் செய்யணும், அதை எவ்வளவு பெருசா நினைச்சிருக்கிறாங்க. அதை குறித்த சில காரியத்தை சொல்ல போறோம். நீங்களும் நானும் அந்த பக்தர்களை போல, அந்த நபர்களை போல தேவ சித்தம் செய்வதை அவ்வளவு பெருசா நினைச்சா நீங்க தேவ சித்தம் செய்வீங்க, உங்க வாழ்க்கை நன்மையா இருக்கும். என்னாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். என்னாகமம் 22:18. பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. சரி, இது ஒரு தேவன் என்ன சொல்ல விரும்புறாரோ அதை தான் நான் செய்வேன். சொல்லுங்க பார்ப்போம். இப்ப என்ன சொல்ல தெரியுமா? எப்படியாயிலும் உங்களுக்குள்ளால எனக்குள்ளால தேவ சித்தம் அறிகிற எண்ணம் வேணும். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அநேக காரியத்தை நான் பார்த்துருக்கிறேன். தேவ சித்தத்துடைய அந்த காரியங்களை அறிஞ்சு நான் அனுபவிச்சிருக்கிறேன். அதுக்கு டைம் ஆகி இருக்கிறது. தேவ சித்தம் செய்யாம செய்து தோற்று தீமை அனுபவிச்சிருக்கிறேன். ஆகவே நீங்க அப்படி இருக்க கூடாதுன்னு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். கையை ஊதலை சொல்லுங்க பாப்போம். எல்லா கரங்களை கொட்டி கர்த்தரை தோத்திரம் பண்ணுவோம். சத்தமா ஒரு அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, என்னாம் 22:18 பாலாக் ராஜா பிலேயாமுக்கு ஒரு செய்தி அனுப்புறார். என்ன செய்தினா, என் தேசத்துல பெரிய ஒரு ஜன கூட்டம் வந்திருக்கு, அவங்க என்னை விட பலத்தவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பிலேயா உலகம் அறிந்த ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு என்ன கிஃப்ட்னா, நீ நாசமா போவேன்னு சொன்னா அவன் அப்படியே நாசமா போவான். ஒரு சிரிப்புக்காக ஒரு காரியம் சொல்றேன். ஒருவர் இப்படி கருணாக்குள்ள மனுஷன், அவன் ஒரு இடத்தை பார்த்து ஐயா போன்னு சொல்லிட்டா பில்டிங் 2 ஆக்கிடும். அதனால
ஒரு வயல் நிலத்தில் பயங்கர களை பறிக்க ஆள் இல்லை, பணமும் இல்லை, கஷ்டமும் கூட. அதனால அவனை கூப்பிட்டு, நீ தப்பா இந்த களை எல்லாம் நிறைய வளர்ந்து கிடக்குது அப்படின்னு சொல்லி களைய பார்த்து அப்பான்னு சொல்ல கூப்பிட்டா, அவன் சொன்னானா, இவ்வளவு களை இருந்தும் இந்த பயிர் அப்போ எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு. களையை அழிக்க வந்து பயிர் பட்டு போச்சு. இப்படிப்பட்ட சில கருநாக்கு, நாக்கில் பார்த்தீங்கன்னா கலர் மாறி காப்பி குடிச்சு கருநாக்காச்சுன்னு தெரியல, எப்படியோ சில கருநாக்கு. அப்படி ஒன்றும் கிடையாது, நாக்கில் பவர் இருக்கு. நாவும் வாழ்வும் தாழ்வும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த பிலேயாமை குறித்து ஒரு செய்தி என்னன்னா, இவன் யாரையா பார்த்து நீ விளங்கவே மாட்ட, நாசமா போவேன்னா அவன் அப்படி போயிடுவான். இதனால பாலாக்கு என்ன பண்ணானா, ஆட்களை அனுப்பி, ஈஸி வேலை பார்த்தீங்களா, நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்லிட்டா ஒரு வார்த்தையில் அவங்க செய்கிறதெல்லாம் உருப்படாது, யுத்தம் பண்ண முடியாது, நலிந்து போவாங்க. அதுக்காக பிலேயாம் ஆட்களை அனுப்புகிறான். இப்போ இந்த பாலாக்கு பிலேயாம் என்ன சொல்றாருன்னா, சிறிய காரியமானாலும் பாலாக்கு எனக்கு வீடு நிறைய பொன்னும் வெள்ளியும். நம்ம ஒரு பவுன் கிடைச்சாலே மாறிடுவோம். இன்னும் இப்போ 1 லட்சம், இன்னும் சில மாதத்தில் 1,85,000 ரூபாய் போமா நகை. என்னவா? அப்போ வீடு நிறைய பொண்ணு கிடைச்சா எப்படி? இவன் சொல்றான், வீடு நிறைய பொன்னும் வெள்ளியும் கிடைத்தாலும், சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் தேவ சித்தம் இல்லாம ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்ப பிலேயாம் தப்பு செய்தான், கூலிக்காக சில காரியம் சொன்னாலும் அவன் தேவ சித்தம் இல்லாமல் ஒன்றும் சொல்ல மாட்டேன். வீடு நிறைய பொண்ணு கிடைச்சாலும், அப்போ பிலேயாமுடைய எண்ணம் என்னன்னா, அவன் தேவ சித்தம் சொல்வத, அவர் விரும்புவதை பேசுவத ஒரு வீடு நிறைய இருக்கிற பொண்ணு வெள்ளியை விட மேலாக நினைக்கிறான். என்ன நினைக்கிறான்? வீடு நிறைய பொண்ணும் தந்தாலும் ஒரு சின்ன காரியம் கூட தேவனுடைய விருப்பம் இல்லாம நான் செய்யவே மாட்டேன், அவருக்கு சித்தம் இல்லாம செய்யவே மாட்டேன். உடலை சொல்லுங்க பாப்போம். நீங்களும் நானும் இப்படிப்பட்ட தேவ சித்தத்தை இவ்வளவு பெருசா நினைக்கிறோமா? பிலேயாம் தேவ சித்தத்தை, தேவ விருப்பத்தை வீடு நிறைய பொன்னும் வெள்ளியை விட பெருசாக நினைத்தான். அப்படி நாம் நினைத்திருந்தா நிறைய காரியத்தில் தோற்று போயிருக்க மாட்டோம். நம்ம தேவ சித்தத்தை ரொம்ப கீழ்த்தரமா நினைத்தோம். சும்மா ஜெபம் பண்ணி தேவ சித்தம் அது என்ன அப்படின்னு, அது ஜெபிக்க டைம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி நினைச்சது எத்தனையோ தீமைகள் வந்திருக்கிறது. ஆமை பிலேயாமை போல யார் தேவ சித்தம் சென்படி செய்வத சின்ன காரியம் செய்தாலும், அல்ல சொல்லுங்க பாப்பா, சத்தமா சொல்லுங்க. ஒரு ஆளுக்கு பணம் கடன் கொடுத்தாலும் அது தேவ சித்தத்தின்படி கொடுக்கணும், சின்ன காரியமானால். அல்லேலூயா. பெரிய காரியமானாலும் தேவ இந்த வீடு நிறைய ஆஸ்தி, வீடு நிறைய தங்கம் தந்தாலும் தேவ சித்தத்தை நான் மீறக்கூடாது. எத்தனை அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறீங்க? எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கை நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன், தேவ சித்தத்தை சாதனமா நினைச்சேன். பிலேயாம போல வீடு நிறைய பொண்ணு வெள்ளினா எத்தனை கோடி மதிப்புள்ள சொத்து, எத்தனை கோடி மதிப்புள்ள தங்கம், எத்தனை கோடி விலையுறந்த பொருட்கள், அதை விட தேவ சித்தம் செய்வதுதான் எனக்கு பெருசு. பிள்ளைகள் கவனிங்க, பிள்ளைகளும் ஜெபிக்கணும். நான் +2 முடிச்சு என்ன படிக்கணும், நீங்க ஜெபிக்கணும். திருமண வயது வந்த பிள்ளைகள் நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய எதிர்காலம் உம்முடைய கையில் இருக்கிறது, உம்முடைய சித்தத்தின்படி இல்லாம ஒன்றும் நடந்துடக்கூடாது, என் வாழ்க்கை நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. இது உலக பிள்ளைகளும் எவனை செலக்ட் பண்ணலாம், எவ்வளவு செலக்ட் பண்ணலான்னு நினைச்சா நிறைய ப்ராப்ளம் இருக்கிறது. கை வைத்தலை சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்குள்ள வாலிபர்கள் சொல்ல, குட்டிகளை நம்ப முடியாது, அத்தனை குட்டிகளும் பயங்கர கள்ளிகளா இருக்கிறாளும். குட்டிகள் இப்போ உள்ள குட்டிகள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கள்ளிகளுக்கு மேல கள்ளிகள். அல்ல சொல்லுங்க பாப்போம். அப்படிதான் பையமார் பேசுறாங்க. ஐயோ குட்டி ரொம்ப மோசம். பயவர் நல்லவங்களா? பயவெல்லாம் அப்படிதான்.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பிள்ளைகளாகி உங்களுக்கு தேவ சித்தம் அறிய நீங்க ஜெபம் பண்ணணும். அவ சொல்லணும், சின்ன காரியமானாலும் சரி பெரிய காரியமானாலும் சரி, வீடு நிறைய பொன்னு வெள்ளி தந்தாலும் சரி, நான் தேவ சித்தம் செய்வதை அதை விட பெருசாக நினைக்கிறேன். சகோதரர்களே, தம்பிமாரே, சகோதரிகளே, நீங்க அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, தேவ சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவாரா. தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆமென். யோபு 31:24 வாசிக்கும் போது, யோபு 36:19 வாசிங்க. 36:19. உம்முடைய செல்வத்தை அவர் மதிப்பாரோ? உம்முடைய பொன்னையும் பூரண பராக்கிரமத்தையும் அவர் மதிக்க மாட்டாரே. சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல கை விட்டு சொல்லுங்க, என்ன கோபப்பட்டுறாதீங்க. உங்களுக்கு 100 பவுன் இருந்தாலும் நீங்க அணிஞ்சிட்டு போனா பார்க்குற மக்கள் யப்பா, இல்லைன்னா உட்காருங்க சிஸ்டர், எப்போ வந்தீங்க, இது யாரு தெரியுமா, என் அக்காளுக்கு, என் தம்பிக்கு, என் மாமனுக்கு, என் அவனுக்கு, என் இவனுக்கு, அவ. ஏன்னா கழுத்து தர ஜொலிசு கிடக்கு. நமக்கு 1500 பவுன் நகை இருந்தாலும் என் தெய்வம் அதை மதிக்க மாட்டார். ஒரு சொல்லுங்க பாப்போம். உங்க தங்கம் பொண்ணு உங்கள்கிட்டே இருக்கட்டும், அதை பார்த்து என் தேவன் மதிப்பார்னு நினைக்கவே வேண்டாம். நான் சபைக்கு சொல்லுவேன், ஜுவல்ஸ் போடுறவங்க பெருமையா போடக்கூடாது. பாரு, 13 பவுன் 13 லட்சத்தை சுமந்திருக்கிறாங்க. ஒருத்தனும் வேலை இல்லாம 21 பவுன் 100 பவுன். கவனிங்க. அப்ப பிலியாமுக்கு தெரிந்தது, வீடு நிறைய பொன்னை கர்த்தர் மதிக்க மாட்டார், அவர் சித்தம் செய்தால் என்னை மதிப்பார். தேவ சித்தம் செய்கிறவனை கர்த்தர் மதிப்பார். பொன்னை, சொத்தை, நிலத்தை பெருசா நினைக்கிறவங்களை தெய்வம் மதிக்க மாட்டார். கையை வைத்து சொல்லுங்க பாப்போம். யார் உங்களை மதிக்கணும்? இயேசு மதிக்கணுமா, மனுஷன் மதிக்கணுமா? என்ன மதிப்பான்? அப்புறம் இருக்கிற நன்மை எல்லாம் போன பின்பு தூர பார்த்துட்டு போவான். இப்போ சிஸ்டர் கைவித்தலை சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு இந்த சோத்திரம் இப்படி சில ஆட்களை பிடிக்காது. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்கார், எனக்கு கையில் ஒரு பைக் இருந்து எக்ஸல் சூப்பர், அதுக்கு போட்ட பட்டை பேர் திருவிழா குத்தி. என்ன ஒரு என்னுடைய ஒரு 19வது வயதில் எக்ஸல் சூப்பர் பைக், கியர் ஒன்றும் கிடையாது, முருங்குளை தேரியில் காலை குந்தி தான் ஏறணும். அப்போ ஒரு நாள் எல்லாரும் கூடி கிருபாசனம் கன்வென்ஷனில் இருக்கும்போது ஒரு அந்த வர என்ன பார்த்துக்குன்னு பாருங்க, திருவிழா குத்தி அப்படி என்ன பைக்கை பார்த்து கேலி பண்ணுறார். சரி, அந்த நிலையை ஆண்டவர் மாற்றினார், புதிய பைக்கை தந்தார். இப்போ இருக்கு ஈகோ கார் புதுசாக வந்து இறங்கும்போ அவர் கூப்பிட்றார், தயவுவா என்ன இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாரு. நான் சொன்னேன், மோனே அன்னைக்கு திருவிழா குத்தி கண்ட உடனே என்ன அற்பமாக பேசினேன், புதிய ஈகோ கார்க்கணும்னா என்ன பெருமையாக பேசுகிறேன். நான் உள்ளத்தில் இருந்தாலும் திட்டினேன். உனக்கு பிரம்மை எல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. ஒரு சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் ஏழையா இருந்தாலும் தேவ சித்தம் செய்கிறவனை கர்த்தர் மதிப்பார். தேவ சித்தம் செய்யாம வீடு நிறைய ஆஸ்தி இருக்கு, 200 பவுன் வச்சிருக்கிறேன், 10 ஏக்கர் வச்சிருக்கிறேன், அது ஏக்கர் ஓட்ட இருக்கட்டும், ஆனா கர்த்தர் மதிக்க மாட்டார். கர்த்தர் உங்களை மதிக்க வேண்டுமானால் நீங்களும் நானும் தேவ சித்தம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சரி, முதலாவது கவனிங்க. எசேக்கியேல் 7:19 வாசிங்க. எசேக்கியேல் 7:19. தங்கள் வெள்ளியை தெருக்களில் எரிந்து விடுவார்கள், அவர்களுடைய பொன் வேண்டா வெறுப்பா இருக்கும். கர்த்தருடைய சினத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை விடுவிக்க மாட்டாது. எல்லா கரங்களை உயர்த்தி ஒரு அலை சொல்லுங்க பாப்போம். பிரசங்கம் நடத்திடுவோமா? பொன்னும் வெள்ளி, கவனிங்க, நீங்க அதை பெருமையா நினைக்கிறேன் சொல்லல, அப்படியா நினைக்க கூடாது. ஒரு நாள் வரும், கர்த்தருடைய சித்தத்தை விட பொன்ன வெள்ளிய பெருசா நினைக்கிறவங்க சீ போ என்று தெருக்களிலே அதை
எறிந்து விடுவார்கள். நடக்குமா நடக்காதா? அம்மா நடக்குமா நடக்காதா? ஒரு நாள் வரப்போகிறது, இந்த தங்கத்தை எல்லாம் தீமை வந்து சேரும் போது தூக்கி எறிஞ்சிடுவாங்க. இன்னைக்கு பாக்கெட் பால் இருக்கு பாத்தீங்களா, அந்த கவருக்கே மதிப்பு இருக்கு. ஆனால் அந்த சினத்தின் நாளிலே, தெய்வத்துடைய கோபத்தின் நாளிலே, இந்த தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் அந்த என்ன சொல்றது பால் பாக்கெட் இருக்கு, அந்த பாக்கெட் இருக்கிற மதிப்பு கூட இருக்காது. இல்லை சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க தங்கத்தை வெள்ளிய பெருசா நினைக்காதீங்க, நீங்க தேவ சித்தத்தை பெருசா நினைங்க, உங்களை கர்த்தர் மதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. சத்தமுறையில் சொல்லுங்க. இன்னும் ஒன்று சொல்லுங்க, சகோதரிமார் மட்டும். ஆமென், சோத்திரம். பெருமையா நகை அணியாதீங்க, தாழ்மையோடு நடந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஸோ சிலர் அப்படி நம்ம போட்டிருக்கு மினுமினா இருக்கு, அவ போட்டிருக்கு செயின் கருத்து இந்த கவரிங்க அப்படிலாம் கேட்காதீங்க. ஹல்லேலூயா. சில அப்படியே நோஸ் கட் பண்ணும்படி கேட்பாங்க. சில ஆளுக்கு போட்டு ஆசை தீராது, எல்லாமே அடகு போய் விற்றுருப்பாங்க. சிலர் போட்டிருக்கும்போது கருத்து இருக்கு, நமக்கு தெரியும் இது கவரிங்னு, அப்படிலாம் நோஸ் கட் பண்ணாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார், அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை, அதனால போட்டிருக்கிற ஜொல்ஸை தாழ்மையோடு அணிந்து கொள்ளுங்க. ஒரு வார்த்தை மட்டும், எனக்கு 1000 பவுன் இருந்தாலும் கர்த்தர் அதை மதிக்க மாட்டார். நாசியில சுவாசம் உள்ள மனிதன் மதிப்பான், அதில் கர்த்தர் மதிக்காததை நான் பெருசா நினைக்க மாட்டேன், நான் தேவ சித்தத்தை தான் பெருசா நினைப்பேன். அதனால இன்று முதல் ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தேவ சித்த பெருசா நினைங்க, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு நான் அந்த பிரதரை கூட சொன்னோம் பார்த்தீங்களா, தேவ சித்தத்தை அறிய அவர் விரும்புறதுனால எனக்கு வெளிப்படலை. குடும்ப ஜெபத்தில் உட்காரும்போது என் பையனுக்கு அதை சொல்லி கொடுத்து கர்த்தர் அவங்களை தடுத்தாரே, உங்களால் தடுக்க மாட்டாரா? உன் குடும்பத்தை நடத்துவார். சரி, ரெண்டாவது தேவ சித்தம் செய்வதை யோவான் 4:34. யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. எல்லாம் கையை கொட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இவ்வளவு சூடு அடிச்ச பிறகும் கண்ணு மசங்கதுன்னா கையை தலை சொல்லுங்க பாப்போம். அப்ப ஏசிக்கு எல்லாம் ஒயரிங் பண்ணியிருக்கு, அந்த முயற்சியை கைவிட்டு விடுவோம். 6 ஏசிக்கு ஒயரிங் பண்ணியிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சத்தமா ஒரு அல்லு சொல்லுங்க பாப்போம். அப்படியான வாய்ப்பு தந்தா என்ன செய்வோம்? கவனிங்க. ரெண்டாவது ஏசப்பா சொல்றாரு, எனக்கு வேண்டிய போஜனத்தை விட தேவ சித்தம்தான் எனக்கு பெருசு. இயேசு சமாரியா ஸ்திரீடத்தில் பேசி முடித்த போது சீஷர்கள் வந்தார்கள். ஆண்டவரை பார்த்து இங்க சாப்பிட்றீங்களா அப்படி கேட்டாங்க. இயேசு சொன்னார், ஆமென் ஸ்தோத்திரம், என்ன இருக்கு? நீங்கள் அறியாத போஜனம். அதற்கு அவர் நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்ப இவங்க நினைச்சாங்க, நம்மள எல்லாரும் இந்த சோத்திரம் இந்த ரேஸ் அரிசி சாப்பிட வச்சுட்டு ஏசப்பா சிக்கன் 65 யாராவது கொண்டு கொடுத்துருப்பாங்களோ, ஏய் இவருக்கு தலைவருக்கு யாரோ சோத்திரம் என்ன ஹோட்டல் பேர் சொல்லலாம், தாவூத் ஹோட்டல் இருந்து இயேசுவுக்கு பிரியாணி பார்சல், அது மட்டன் பிரியாணி கொண்டு கொடுத்துருக்கா போல, அப்படி குசு குசா பேசுறாங்க. ஏசப்பா சொல்றாரு, யார் எனக்கு மட்டன் பிரியாணி உங்களுக்கு நான் ஷேர் தருவேன், எனக்கு யார் அப்படி தரல, என்னை அனுப்பின பிதாவின் சித்தம் செய்வதே எனக்கு ஏற்ற போஜனம். ரெண்டாவது ஏசப்பா சொல்றாரு, நம்ம சாப்பிடுற ஆகாரம் முக்கியம் இல்லையா? சொல்லுங்க, முக்கியம். சாப்பிடலைன்னா நமக்கு பலன் இல்லாது இருக்கும். ஆனா ஏசப்பா சொல்றாரு, நான் சாப்பிடாவிட்டாலும் பிரச்சனை கிடையாது, தேவ சித்தம் செய்யாவிட்டா எனக்கு பலன் இல்லை. எதுக்கு சாப்பிடுறோம்? ஒரு சார் கேட்டா, எதுக்குடா வாழ்ற? சாப்பிடும்படியே வாழுகிறேன். பைபிள் சொல்லுது, வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறு ஏற்கும், ரெண்டையும் கர்த்தர் அழிய பண்ணுவார். பரலோகத்தில் சாப்பாடுன்னா எல்லாரும் அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டிடுவாங்க, இங்கே கட்டுறது போல. அதனால
பரலோகத்தில் கொள்வன கொடுப்பன இல்லை, சாப்பாடு இல்லை. ரெண்டாவது புரிந்து கொள்ளுங்க, எதிரே கவனிக்கிறீங்க, சாப்பாடு ரொம்ப முக்கியம். எத்தனை வேளை சாப்பிடுவோமோ? 3 வேளை, 2 வேளை சாப்பிடுவோம். சாப்பிடாவிட்டா நம்முடைய சரீரத்தில் பாருங்க பலன் இல்லாத இருக்கும். ஏசப்பா சொல்றாரு, எனக்கு சாப்பிடாவிட பரவாயில்ல, தேவ சித்தம் செய்யலைன்னா எனக்கு பலன் இல்லை. எத்தனை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க? தேவ சித்தம் செய்து பழகினவங்களுக்கு தேவ சித்தம் செய்வதுதான் பெரிய ஒரு ஆகாரம். கையை உயர்த்துறலேலுயா. ஆமாம், இத்தனை மணிக்கூர் இந்த இப்போ ஜெப நேரம், இன்னைக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு ஜெபம் தான். நான் தொடர்ந்து ஜெபிக்கிற நேரம், ஐயோ விருந்துகாரம் வந்துட்டாங்களா, ஐயோ எதுக்கு வந்தாங்க இவங்க? அவங்கள்ட்ட நீண்ட நேரம் பேசாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசி எனக்கு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு ஜெபிக்க போவாங்க. தேவசித்தம் செய்கிறவங்க. தேவசித்தம் செய்யாதவங்க கோல்டா கோல். எப்படி இன்னைக்கு ஜெப நேரம் எப்படியும் போச்சுது? சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சரி, 2வது தேவ சித்தம் செய்வதுதான் நமக்கு போஜனத்தை விட மேலே. அல்லேலூயா. இன்னைக்கு மதியம் போனோட எல்லாரும் சாப்பிடுவோம், ஆமென், பலன் கிடைக்கும். அதை விட பெருசு தேவ சித்தம் செய்வது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லா கையை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எத்தனை செய்தி புரியுது? என்ன சித்தம் சத்தம் சுத்தம் சொல்றாரு? காட்ஸ் வில், தெய்வத்துடைய விருப்பம் தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கணும். கர்த்தர் தான் விரும்புறாரு. நீங்க விரும்பினா அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. நீங்க அதை ஏற்றுக்கொண்டு பிரயாசப்பட்டா உங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு அதான் நடக்கும். விரும்புகிற ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது அவனுக்கு தூரமாய், விரும்பினால் அவனுக்கு வரும். தேவ சித்தம் செய்யதே ஆக வேண்டும் என்று விரும்பினால் தேவ சித்தம் செய்ய கிருபை தருவார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் பாருங்க, தானியேலை பாருங்க, அவனுக்கு ராஜாவா ஒரு நல்ல உயர் பதவிக்கு போகணும். அதுக்கு ராஜ சாப்பாடு கொடுத்தாங்க. அவன் சொன்னான், எனக்கு இந்த ராஜ சாப்பாடு சாப்பிடுவதை விட என் தேவனுடைய சித்தம் செய்வதுதான் எனக்கு போஜனம். அதனால எல்லாருக்கும் இறைச்சி கொடுங்க, சிக்கன் 65 கொடுங்க, போத்தரைச்சி கொடுங்க, மானிறைச்சி கொடுங்க, எல்லாம் கொடுங்க. எனக்கு பருப்பு, பச்சை தண்ணீர், மரக்கறி. நீங்க எல்லாரும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. 10 நாள் தாண்டி பீஃபு, சிக்கன் 65 சாப்பிட எல்லாரை விட தேவ சித்தத்தின்படி, தேவ சித்தம் செய்வதற்காக ராஜாவின் போஜனத்தை வெறுத்த என்ன நீங்க பெருசா பார்ப்பீங்க? அப்படியே செக் பண்ணி பார்த்தாங்க, அவர்களை விட 10 மடங்கு சமர்த்தல இருந்தாங்க. அப்ப பாருங்க, நம்முடைய சரீரத்தில் கூட தேவ சித்தம் செய்தா முகக்கலை உண்டாகும். உங்களுக்கு லாபம். அழகு சாதனம் வாங்கினா எவ்வளவு ரூபாய் ஆகும்? அப்படித்தானே? ஒருத்தரும் போடுறது காஸ்ட்லி. எல்லாரும் காசு தானே அழகா இருக்கணும். அல்லேலூயா. சுதரம் எப்படியும் ஒரு 1000-2000 ரூபாய் ஆயிப்போம். கவனிங்க, தேவ சித்தம் செய்தால் உங்க முகத்துல களை உண்டாகும். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது தேவ சித்தம் ஒரு வீட்டில் இருக்கிற முழு இருக்கிற பொன்னை விட பெருசு. எத்தனை ஆமோதிக்கிறீங்க? என்ன சொல்றேன்? நான் அணிந்திருக்கிற நகைகளை விட பெருசு. எங்க அப்பா எனக்கு சேர்த்து வைத்திருக்கிற சொத்தை விட பெருசு. 2வது, நமக்கு வேண்டிய ஆகாரத்தை விட தேவ சித்தம் செய்வது பெருசு. அதை தானியேல் ஃபாலோ பண்ணா, இயேசு ஃபாலோ பண்ணா. அது மட்டுமல்ல, தாவீதை அபிஷேகம் பண்ண சாமுவேல் போயிருக்கிறார். ஒருத்தரா வர்றாங்க, தேவன் சீனில் கொடுக்கல, இவன் அபிஷேகம் பண்ணணும். இவனுக்கு இனியாவது பிள்ளைகள் உண்டா? ஒருத்தன் இருக்கிறான். அவன் எங்கே? ஆடுமைக்க போயிருக்கிறான். நீங்க சாப்பிடுங்க ஐயா, வரட்டும். அவன் என்ன சொன்னா? தேவன் என்னை அனுப்பின சித்தம் என்னன்னா, தாவி ஒருத்தனை இங்கே அபிஷேகம் பண்ணணும். இந்த சித்தத்தை செய்யும் முன்னால நான் சாப்பிடவே மாட்டேன். தட்டுதல் பண்ணினான். தேவ சித்தம் சாப்பாடை விட பெருசு. அதை சாமுவேல் நிறைவேற்றினார். அதை தானியேல் நிறைவேற்றினான். இயேசு நிறைவேற்றினார். 3வது சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
தேவன் அவனுக்கு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டையை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை எல்லா கை அசைத்து அல்லேலூயா. எல்லாருக்கும் நல்ல சத்தத்தை தந்திருக்கிறா. கை அசைத்து சொல்லுங்க பாப்போம். எல்லா கரங்களை கொண்டு ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவோம். அடுத்த வாரம் செய்தி கேட்கறது வரைக்கும் மறக்கப்படாது. ஒவ்வொரு காரியம் செயல்படும் போது இந்த காரியத்தில் தேவ சித்தம் தான் எனக்கு பெருசு, அதை அறிய பிரயாசப்படணும். வீடு நிறைய பொன்னை விட தேவ சித்தம் செய்வது பெருசு, ஆகாரத்தை விட தேவ சித்தம் பெருது. மூணாவது, பெற்ற பிள்ளையை விட தேவ சித்தம் செய்வதுதான் பெருசு. இதை ஆபிரகாம் நிறைவேற்றினான். எப்படி நிறைவேற்றினான்? ஆண்டவர் சொன்னார், உன் நேசகுமாரன் ஏகபுத்திரனை நான் காண்பிக்கும் மலையில கொண்டு போய் பலியிடு. இந்த ஆபிரகாமுக்கு தன் பெற்ற பிள்ளையை விட தெய்வத்துடைய விருப்பம் செய்யணும். அல்லேலூயா. எத்தனை ஏற்றுக்கொள்ள. உங்களை ஆண்டவர் மோரியா மலை கொண்டு போய் பொத்த மலை கொண்டு வெட்டவனு சொல்ல மாட்டார். என் பிள்ளையை விட, என் புருஷனை விட, என் மனைவியை விட இயேசுவை சித்தம் செய்வதான் பெருசு உள்ளவங்க ஒரு அல்ல சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு மாதிரி தான் வருது. ஹல்லேலூயா. சோத்ரா. அவங்கள மதிக்கணும், நேசிக்கணும். ஆனா அவங்கள ரெண்டாவதா, இயேசுவை தான் ஃபர்ஸ்ட். காட் ஃபர்ஸ்ட், ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட். உங்க உள்ளத்துல இருதயத்துல ஸ்கேன் பண்ணி, ஆவிக்குரிய ஸ்கேன் பண்ணி பார்த்தா இருதயத்துல இருப்பது இயேசுவா இருக்கணும். பெருசா நினைப்பவர் இயேசுவா இருக்கணும். ஆபிரகாம் சொல்றாரு, என் பிள்ளையை விட தேவ சித்தம் செய்வது எனக்கு பெருசு. மனைவிட்ட கூட சொல்லல. சொன்னா ஏதாவது குழப்பம் வந்துடும். பையன்கிட்ட சொல்லி மோரியா மலைக்கு நமக்கு சம்பவம் எல்லாம் தெரியுமே. ஆண்டவர் அவனை அப்படி அழிவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. இத்தனை விரும்புறீங்க உறவு, பிள்ளை, புருஷன், அம்மா, அப்பா, சிலது பெருசா நினைப்பான். புருஷன் வாக்க தெய்வ வாக்கா ஏற்றுக்கொள்ளணும். ஆவிக்குரிய காரியத்தில் அவர் சர்ச்சை போயிடக்கூடாதுன்னு சொன்னா தெய்வ வாக்கு அப்படின்னு நினைக்க கூடாது. அந்தரங்கமா ஜெபம் பண்ணணும். ஏன் சர்ச்சுக்கு வரல? உபாசு. வீட்டுக்காரர் சொன்னார் போண்டா, நீங்க ஒரு நாள் வராட்டாலும் அந்தரங்கமா ஜெபம் பண்ணணும். அவர் சொல்லிட்டா தெய்வ வாக்குன்னு நினைக்க கூடாது. அப்படி நினைச்சா நீங்க தோற்று போவீங்க. பிள்ளை சொல்லிச்சு என்னைக்கு கொடுத்து போகணுமா அப்படின்னு நீங்க தடை பண்ணா நீங்க தோற்று போவீங்க. நீங்க பிள்ளையை விட தெய்வத்தை விட சித்தம் செய்வ பிள்ளைய பெருசா நினைக்கிறீங்க. ஆனால் ஆபிரகாமோ அவன் பிள்ளையை விட தேவ சித்தம் செய்வதை பெருசாக நினைச்சான். எத்தனை வார்த்தை ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை சொல்றீங்க? கை வைத்துக்க பார்ப்போம். என் பிள்ளையை விட, புருஷனை விட தேவ சித்தம் தான் எனக்கு பெருசு. அவர் சித்த நான் செய்யணும் ஆண்டவரே, உம்முடைய சித்த நான் செய்யணும் ஆண்டவரே சொல்லி முடிக்கிறேன். ஆபிரகாம கைவிட்டாரா? அவ்வளவு தேவ சித்தம் செய்ய துடித்தவனை கைவிட்டாரா? அவன் ஒருவனா இருக்கிறவன் அழைச்சார். அது ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். ஆபிரகாமுக்கு பின்பும் ஈசாக்கை பெரிய ஜாதியாக்கினார். கையை அப்படியே எழுந்திருப்போமா? நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சித்தம் சில வரிகளை பாடி நம்ம ஜெபிக்க போகிறோம்.